ஹாய் காய்ஸ். உங்க வீட்ல இன்னும் கொஞ்ச நாள்ல குட்டி குழந்தை வரப்போதா? அப்போ குட்டி குழந்தைய ஹாஸ்பிட்டல்ல ரிசீவ் பண்றதுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் தேவைப்படும்னு பார்க்கலாம் வாங்க. ஹாஸ்பிட்டல் போம்போது ஃபர்ஸ்ட்டு ஆதார் கார்டு, ஆர்சிஹெச் ஐடி நம்பரு, நம்மளோடது டாக்டர்ஸ் குடுத்த ஃபைல்ஸ் அண்ட் ஸ்கேன் ரிப்போர்ட்ஸு, ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏதாச்சும் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கான பேப்பர்ஸு, மொபைல் சார்ஜர், வேலெட்டு, அப்புறம் கொஞ்சம் கேஷ். ஹார்ட் கேஷா அதாவது கேஷா கொஞ்சம் கையில வச்சுக்கோங்க. இது எல்லாமே ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது ஃபீடிங் கவுன்ஸு, நர்சிங் ப்ராஸு, அண்டர் கார்மெண்ட்ஸ் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா அண்ட் நம்ம போட்டு போகிற ஸ்லிப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். மெட்டர்னிட்டி அண்டர் பேட் வந்து கொஞ்சம் சானிட்டரி பேட்ஸ் வந்து கொஞ்சம் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஆப்ரேஷனோ இல்லை எது பண்ணியிருந்தாலுமே அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பர்சனல் கேரில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற டெய்லி டாய்லெட்டரிஸ், ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, சோப்பு, ஃபேஸ் வாஷு, சீப்பு, லிப் பாமு, டவலு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில், ஒரு பெரிய வாட்டர் பாட்டில் கொண்டு போய்க்கோங்க. ஏன்னா தேவைப்படும். பெட்ஷீட்டு ஒரு 2, 3 அண்ட் டவல்ஸ் எடுத்துக்கோங்க. அது நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். பேபீஸ்க்கு பார்த்தோன்னா ஒரு 4 to 5 காட்டன் ட்ரெஸ்ஸஸ்ஸு ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அண்ட் வந்து அந்த நாப்பீஸ் அந்த கட்டுறக்கெல்லாம் துணி கொடுப்பாங்களா அதெல்லாம் எடுத்துக்கோங்க. சாஃப்ட் பிளாங்கெட்ஸ் எடுத்துக்கோங்க. பேபி டவல்ஸ் எடுத்துக்கோங்க. பேபீஸ்க்கு சாக்ஸ் கொண்டு போய்க்கோங்க. அண்ட் வந்து பேபீஸ்க்கான நியூ பார்ன் சைஸில் டயப்பர் எடுத்துக்கோங்க. நான் வந்து பேம்பர்ஸ் எடுத்திருக்கேன். பேபி வைப்ஸு, சோப் வந்து ரொம்ப மைல்டான சோப்பும், லோஷன் வந்து ரொம்ப ஆயிலியாக இல்லாத லோஷன் வச்சுக்கோங்க. ஃபீடிங் பில்லை கம்பல்சரி எடுத்துக்கோங்க.